நம்ம ஆவின் தாதுப்பு கலவை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. சரிங்க சார். சீக்கிரமாக சென்னை பிடிச்சிடும். சரியா? சரிங்க சார். நான் அடுத்த வாரம் வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி 1 லட்ச ரூபா அட்வான்ஸும் அக்கௌண்ட்ல ஏற்றி விட்டுறேன். சரிங்க தம்பி. இந்த மாதிரி தினமும் 2 கேனை ஃபுல்லாக அனுப்பி விட்டுறணும். அனுப்பிடுறேன் தம்பி. மிச்சம் இருந்தால் அதை மட்டும் ஆவினுக்கு அனுப்பிக்க. சரிங்க தம்பி. ரிவல்ஸ் வாயா, அந்த 2 கேனை அப்படியே ஏற்று. ஆவிலிருந்து ஈவு சார் வர்றாரு. அவர் வேற பாலை கேட்பாரு. இப்போ நான் என்ன பண்ணுறது? சார் வாங்க சார். ஐயா வணக்கங்க ஐயா. என்னங்கய்யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்னங்க ஐயா வர இருக்க பாலை குறைச்சிக்கிட்டே போகிறீங்களே. 3 ரூபா ஊக்கத்தொகையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஏன் இப்படி பாலை குறைக்கிறீங்க? ஒரு நேரத்துக்கு வெறும் 10 லிட்டர் மட்டும் அனுப்பிச்சா என்னங்க நியாயம்? சேர்த்து அனுப்புங்கய்யா. பால் அவ்வளோதாங்க இருக்கு. வேற பால் என்கிட்ட இல்லையா, சத்தியமாயா. ஐயா என் கண்ணு முன்னாடியே 2 கேன் பிரைவேட்டுக்கு ஏற்றுறத நான் பார்த்துட்டேன். அப்புறமே ஏன் பொய் சத்தியம் பண்ணுறீங்க? ஆமையா, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் தரேன்னு சொன்னாங்க, அதனால கொடுத்தேன். இப்போ என்னையா சும்மா டெய்லி வந்து பாலை கொடுன்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஏன் இவ்வளோ கோபப்படுறீங்க? அவன் 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தவங்க பாலை ஏற்றிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஆவின் இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறோம், அதையே நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டேன்றீங்க. இந்த கூட்டுறவு நிறுவனம் உங்கள் வீடு, நீங்கள் உங்களுக்காக கட்டியிருக்க கட்டடம், அதில் யாரோ ஒருத்தனை உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்களே. நல்லா வாங்கயா இருக்குது. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, எங்களுக்கு இப்போ இந்த 1 லட்ச ரூபா தான் முக்கியம். சும்மா டெய்லி வந்து பாலை கேட்டு தொந்தரவு பண்ணீங்கன்னா மிச்சம் இருக்கிற பாலையும் அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். ஜாக்கிரதை. சரிங்கய்யா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக புரியும். வரேங்கய்யா. ஐயோ மாட்டுக்கு என்ன ஆச்சு? ஐயோ எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயோ டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவோம். கார்த்திகேயன் சாருங்களா பேசுறீங்க? வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா மாடு திடீர்னு மயங்கி விழுந்துருச்சுங்கய்யா. ஐயா சீக்கிரம் கொஞ்சம் வாங்கய்யா. ஐயா ஐயா வண்டியில் வரும்போது கீழே விழுந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஓய்வில் இருக்கேன். நீங்கள் வேற மாடுக்கு முடியலன்னு வேற சொல்கிறீங்க. நான் எப்படியாவது வர முயற்சி பண்ணுறீங்க. சரிங்கய்யா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்கய்யா. நான் வேற யாரையாவது கூப்பிடுறேங்கய்யா. ஹலோ தம்பி, நான் வேல்முருக பேசுறேன் தம்பி. யாரு? காலையில கூட 2 கேன் ஏத்திட்டு போனீங்கல்ல. ஆமாயா, என்னையா? ஆடு திடீர்னு மயங்கி விழுந்துருச்சுங்கய்யா. சரி தம்பி, உங்க கம்பெனில யாராவது வைத்தியர் இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடுங்கய்யா. வைத்தியரா? அப்படிலாம் யாருங்க இல்ல, நீ தாயா பாத்துக்கறணும். நாங்க தான் பாத்துக்கணுமா? என்னையா இப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட தானையா பாலெல்லாம் அனுப்புறோம். அப்ப நீங்க தானே எல்லாம் பார்க்கணும். மாடு இல்லைன்னா அப்புறம் பால் எப்படியா வரும்? யோ, நீ பாலை கொடுத்தாலும் சரி, பால் மாதிரி கொடுத்தாலும் சரி, நாங்கள் வாங்கிக்கிடுவோம். அதுக்கு தான் உனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம்ல. அது மட்டுமா 2 ரூபா அப்பப்போ கூட குறைச்சி தரோம்ல, அதோட நிப்பாட்டிக்கிறணும். உன் மாடு மயங்கி விழுந்தா என்ன, எந்திரிச்சு டான்ஸ் ஆன எனக்கு என்னையா? விட்டா உன் மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணி வந்து சாணியால சொல்லுவ போல. வையா போன. அட பாவியலா, மாடு தர்ற பால் மட்டும் வேணும், ஆனா வைத்தியம் மட்டும் பார்க்க மாட்டீங்க. கேவலம். நீ தர்ற 1 லட்ச ரூபா அட்வான்ஸுக்கு ஆசைப்பட்டு உனக்கு நான் பால் அனுப்பி வச்சல. என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? ஐயோ, என் தங்க கண்ணு முழிக்கல. ஐயோ, என் தங்கத்துக்கு என்னாச்சு? ஐயோ, என் தங்கத்தை காப்பாத்த யாரு வருவா? ஐயோ. ஐயா ஐயா என்னாச்சு? ஐயா, பதறாதீங்க, பதறாதீங்க. வந்திருக்கீங்கய்யா.
ஒன்றும் இல்லை, அதான் நான் வந்துட்டேல. திடீர்னு மயங்கி விழுந்துருச்சுங்கய்யா. சரிங்க, இருங்க நான் பார்க்குறேன், இருங்க. ஒன்றும் இல்லை, இருங்க. என்னன்னு பாருங்க ஐயா. ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்கய்யா. இனிமேல் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இதுக்கு போய் ஏன் பதறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. ஐயா, உங்களுக்கு உடம்புக்கு முடியலைனாலும் என் தங்கத்தை காப்பாத்த ஓடி வந்துட்டீங்கயா. ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க சாமியா, என் தங்கத்தை காப்பாத்துன சாமியா. ஐயா, மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா வாய் விட்டு சொல்லிடுவான். அது வாயில்லா ஜீவனியா. அதுக்கு என்ன தெரியும் பாவம்? அது நமக்கு தர்றது வெறும் பால் இல்லையா, அதோட ரத்தம். அதைத்தான் நம்ம குடிச்சு வாழ்கிறோம், வளர்றோம், தொழில் செஞ்சு பிழைக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பசுவோட பெயர் தாங்கி நிற்கிற நம்ம ஆவி நிறுவனத்தில் நாம் எல்லாரும் ஒரே உறவு இல்லையா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் கூப்பிட்டப்ப என்னோட வலி பறந்து போயிடுச்சு. உங்களோட வலியும் இந்த பசுவோட துடிப்பும் தான் என் கண்ணு முன்னாடி நின்றுச்சு. அதாங்க வந்தேன். ஆமாங்கய்யா, நம்மெல்லாம் ஒரே குடும்பங்கய்யா. நீங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்கன்னு தெரியாம காலையில ஈவோ சார கூட நான் திட்டேங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. என்னங்கய்யா பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? சார் சொன்ன மாதிரி நம்மளாம் ஒரே குடும்பம்யா. தவறான வழிகாட்டுற அடுத்த ஆளை உள்ளே விடக்கூடாதுயா. உண்மையா உழைப்பால் நம்ம குடும்பம் ஒசந்து நிற்கணும்யா. அதாயா நம்ம லட்சியமும். நம்ம ஆவின் எப்போவுமே நம்ம பால் உற்பத்தியாளர்களை ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. எப்போதும் இலவச கால்நடை சிகிச்சை, வாரந்தோறும் இலவச கால்நடை சிகிச்சை முகாம், ஒவ்வொரு மாடுகளுக்கும் முறையாக இன்சூரன்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் தொகையில் 50% நம்ம ஒன்றியமே செலுத்துது. அது மட்டும் இல்லை, சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அண்ணா நலன் விபத்து காப்பீட்டு திட்டம் மூலமாக விபத்து இறப்பு இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 2.5 லட்சம் ரூபா, ஓருறுப்பு இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 75,000 ரூபா, ஈருறுப்பு இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 1,75,000, கல்வி உதவித்தொகை ரூபாய் 25,000, திருமண உதவித்தொகை ரூபாய் 30,000, ஈமச்சடங்கு பங்கு உதவித்தொகை ரூபாய் 5,000, விவசாய கடன் அட்டை கேசிசி மூலமாக ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கறவை மாட்டு பராமரிப்பு கடனாக ரூபாய் 14,000 ரூபா வீதம் 1,60,000 வரைக்கும் பிணையமின்றி கடன் வழங்குறாங்க. பாலோட தரத்தை பரிசோதனை பண்ணுறதுக்காக முழு மானியத்தோட பால் பரிசோதனை கருவி, அது மட்டும் இல்லை ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் சொல்லக்கூடிய பால் கொடுக்கக்கூடிய இடத்துலையே தரத்தை நிர்ணயம் செஞ்சு அவங்க கொடுக்கக்கூடிய ஃபேட்டர்ஸ்னு அடிப்படையில் எப்போதும் தரமான நிரந்தரமான விலை. இவ்வளோ திட்டத்தை நம்ம ஆவின் நம்ம பால் உற்பத்தியாளர் நலனுக்காக தான் தர்றாங்க. இப்போ 3 ரூபா ஊக்கத்தொகை வேற கொடுக்குறாங்க. இது எல்லாம் ஆவின் கொடுத்தும் ஏன் நம்ம பால் உற்பத்தியாளர்கள்லாம் தனியாருக்கு போய் பால் கொடுக்குறாங்கன்னு தான் வருத்தமாக இருக்கீங்க. நீங்கள் தனியாருக்கு பால் கொடுக்கறது மூலமாக அந்த தனிநபரோட வருமானம் மட்டும்தான் உயரும். ஆனால் இந்த கூட்டுறவு நிறுவனத்தில் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சொட்டு பாலாலையும் அந்த பாலை விற்பனை செய்யக்கூடிய ஒரு விற்பனை முகவர் நல்லா இருப்பாங்க. இந்த நிறுவனத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அலுவலரோட குடும்பம் நல்லா இருப்பாங்க. ஒரு கூட்டுறவு நிறுவனத்தால் கூட்டு குடும்பமாக ஒரு உயர்வை நம்ம தேடிக்கிறோம். நாம் கொடுக்குற பாலை நம்மக்கிட்ட பாலாக மட்டும் வாங்காமல் அந்த பாலில் செஞ்ச பால் உபபொருட்களான நெய், வெண்ணெய், பால்கோவா, பாதாம் மிக்ஸ் பவுட்ரு, மைசூர் பாக்கு, இப்படி நிறைய பால் பொருட்களை செஞ்சு அதையும் நாமளே விற்று அதன் மூலம் நமக்கு ஒரு வருமானத்துக்கும் மொத்த விற்பனையாளர் உரிமையும் கொடுக்குறாங்க. நாம் செய்கிற ஒரு தொழிலால் நாம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்மளை நம்பி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். நம்மளை நம்பி இருக்கிறவங்க நம்மளால் பாதிக்கப்பட்டால் அந்த முழு பாதிப்பும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை வந்து சேரும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆவிலேருந்து நீங்கள் உற்பத்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த பாலை பதப்படுத்தி சுத்தமாக சுகாதாரமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். அதை சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமாக நம்பிக்கையாக மருத்துவர்களோட அறிவுரையோடு வாங்கி குடிக்கிறாங்க. ஊட்டச்சத்து மிக்க அந்த பாலால் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ்கிறோம். ஆனால் நீங்கள் தனியாருக்கு கொடுக்குற பாலை அந்த தனியார் நிறுவன முதலாளி தன்னோட பால் ரொம்ப நாள் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காகவும்
அந்த பாலோட அடர்த்தி தன்மை அதிகமாக இருக்குன்றதுக்காகவும் என்னென்னவோ கலப்படம் பண்ணுறாங்க. அந்த கலப்படத்துக்கு நாமும் காரணம் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேதனையாக இருக்காது? கேவலம் 1 லட்சம் ரூபா பணத்துக்காக தவறான பாதையில் போயிட்டு இருந்தேன். அவன் மட்டும் நாளைக்கு வரட்டும், அவனை நான் என்ன பண்றேன்னு ஐயா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார். கண்டிப்பாக அவங்களா ஒரு நாள் திருந்துவாங்க. நம்மளோட சேவை மக்களுக்கு நல்லதாக மட்டும்தான் போய் சேரணும். அதுக்கு நீங்கள் ஆவினுக்கு மட்டும்தான் உங்கள் பாலை கொடுக்கணும். அப்போ தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை நம்பி வாங்கி சாப்பிட்ற மக்களும் நல்லா இருப்பாங்க. ஆக நீங்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஒரு சொட்டு பாலை கூட தனியாருக்கு அனுப்பாமல் எல்லா பாலையும் ஆவினுக்கு அனுப்புவீங்களா? ஏன் அமைதியாக இருக்கீங்க? சொல்லுங்க, ஆவினுக்கு அனுப்புவீங்களா? உங்களை பார்த்து தான் கேட்குறேன். இப்ப சொல்றீங்கய்யா, இனி எல்லா பாலையும் ஆவினுக்கு மட்டும்தாங்கய்யா கொடுப்போம். ஒரு சொட்டு பால் கூட என் சந்ததியிலிருந்து தனியாருக்கு தர மாட்டோம்யா. இது சத்தியங்கய்யா, இது சத்தியங்கய்யா. அப்பா சந்தோஷம். ஆவின் என்றும் நமக்காக, ஆவின் என்றும் மக்களுக்காக, ஆவின் என்றும் பால் உற்பத்தியாளர்களுக்காக, பால் உற்பத்தியாளர்களுக்காக. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா.